அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சாமி, நான் உடனே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலை வந்து சிறிது காலத்தில் ரொம்ப குறைந்த நாட்கள்லேயே வந்து பிரம்மாண்டமாக அவர் கட்டிட்டாருங்க. கட்டி சிவனுக்கு தனி ஆலயம், பக்கத்துலேயே வந்து விஷ்ணுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சுவாமிகள் வந்து இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக செஞ்சு 1925 வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. கும்பாபிஷேகம் ஆகி ஒரு 2-3 வாரங்களில் வந்து காளிதாச சுப்பிரமணிய சுவாமிகள் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே சுவாமிகள் ஜீவசமாதி ஆகுறாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, லாக் ஆகிடுச்சு. பிளட்டு லாக்கானா பெரிய விஷயம், அது எங்கே வேணாலும் லாக் ஆகலாம். ஆனால் கையில் அது லாக் ஆச்சு. எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் மகானை வேண்டிக்கிட்டு தான் நான் துண்ணூறு போட்டுலாம் அனுப்பிவிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வாரத்தில் வீட்டுக்கு நல்ல விதமாக ஒன்றுமே இல்லைன்னு வந்துட்டாங்க. எனக்கும் பெரிய பாம்பு வந்து நான் சாமி கும்பிட்டு இருக்கும்போது என் மேலே விழுந்துச்சு.